டைப்பிங் எக்ஸாம்ல ஸ்பீடும் அக்யூரசியும் உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கா? அந்த ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் பண்றதுக்கு ஒரு சீக்ரெட் கீ இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அது தலைமுறை தலைமுறையா ஃபாலோ பண்ற ஒரு பவர்ஃபுல்லான உறுதிமொழி. டைப்பிங்ல உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா மாட்ட போற அந்த டைப் ஸ்கிரீட் பத்தி தான் நாம இப்போ டீப்பா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. எக்ஸாம் ஹால்ல உட்காந்துருக்கீங்க. கிளாக்ல முள்ளு உங்களை விட வேகமா ஓடுது. உங்க விரல்ங்க உங்க கண்ட்ரோல்லே இல்லாம தப்பு தப்பா டைப் பண்ணுது. ஒவ்வொரு கீயை தட்டும் போதும் மிஸ்டேக்ஸ். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோ இந்த டென்ஷனோ உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒன்னா? கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல. ஆனா இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்குன்னு நான் சொன்னா அதுதான் டைபிஸ்ட் ஸ்கிரீட், அதாவது தட்டச்சு செய்பவரோட உறுதிமொழி. இது வெறும் ஒரு ரூல்ஸ் லிஸ்ட் கிடையாதுங்க, இது ஒரு மைண்ட் செட், வெற்றிக்கும் டிசிப்ளினுக்கும் வழிகாட்டுற ஒரு பிலாசபி. வாங்க இந்த உறுதிமொழியோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம விரிவா பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் அதோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? டைப்பிங்ல அந்த ஃபவுண்டேஷன் டைப்ரைட்டர் கிடையாது, அது நீங்க தான், உங்க உடம்பு, உங்க விரல்கள். சோ இந்த உறுதிமொழியோட முதல் பார்ட் அந்த ஃபவுண்டேஷனை எப்படி சரியா போடுறதுன்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. கேட்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. நிமிர்ந்து நேரா உட்கார்றது, அது நீங்க செய்யற வேலைக்கு நீங்க கொடுக்கற ஒரு மரியாதை. இந்த சின்ன ஒரு விஷயம் உங்க மைண்ட் செட்டையே மாத்திடும். ஏதோ கடமைக்கு செய்யறோங்கிறதுல இருந்து இது ஒரு கலைங்கிற நிலைக்கு உங்களை கொண்டு போகும். எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, ஏன் இப்படி நிமிர்ந்து உட்காரணும்? ஒன்று, லாங் எக்ஸாம்ஸ் அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்டாமினா கிடைக்கும். உங்க பாடி டயர்ட் ஆச்சுன்னா அது நேரா உங்க டைப்பிங்ல மிஸ்டேக்ஸா வந்து விழும். ரொம்ப முக்கியமா உங்க ஸ்பைனல் கார்ட் நேரா இருக்கும்போது உங்க ஃபோக்கஸும் ஷார்ப்பா இருக்கும். பாடியையும் மைண்டையும் ஒரே லைன்ல கொண்டு வரதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். ஓகே, இப்போ ரெண்டாவது முக்கியமான ரூலுக்கு வருவோம். இந்த ஹோம் கீஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஏ, எஸ், டி, எஃப், அப்புறம் செமிகோலன், எல், கே, ஜே. இதுதான் உங்க விரல்களோட வீடு. உங்க விரல்கள் கீபோர்டில் எங்க வேணா டிராவல் பண்ணிட்டு போகட்டும், ஆனா கடைசியில திரும்பி இந்த வீட்டுக்கு தான் வந்தாகணும். இதுதான் அதுங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சேஃபான இடம். இந்த ஹோம் கீஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இதுதான் மசில் மெமரியை பில்ட் பண்ணுது. அதாவது உங்க விரல்களே ஆட்டோமேட்டிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிடும். உங்க கண்ணு பார்க்காமலே கரெக்டான விரல் கரெக்டான கீயை தட்டும். இதுதான் ஹை ஸ்பீட் டைப்பிங்குக்கான ஒரு அசைக்க முடியாத பேஸ்மெண்ட். ஓகே, இப்போ நம்மளோட பிசிக்கல் ஃபவுண்டேஷனை செட் பண்ணிட்டோம். இப்போதான் அசல் மேட்ரே இருக்கு. மைண்டையும் ஃபிங்கர்ஸையும் கனெக்ட் பண்ற டெக்னிக்கை பார்க்க போறோம். உண்மையான ஸ்பீட் எங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது? இந்த உறுதிமொழியோட ஹார்ட்டே இதுதான் சொல்லலாம். பிளைண்ட் மெத்தட், அதாவது பார்க்காமலேயே டைப் பண்றது. உங்க ஃபோக்கஸ் புக்ல இருக்கணும், உங்க விரல்கள் கீபோர்ட்ல இருக்கணும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் என்னன்னா, லெட்டர்ஸை மெதுவா சொல்லிக்கிட்டே டைப் பண்றது. இது உங்க கான்சென்ட்ரேஷனை அதிகமாக்குறது மட்டும் இல்லாம உங்க பிரெயினோட பல பார்ட்ஸை ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணி உங்க லேர்னிங் ஸ்பீடை டபுள் ஆக்கும். இந்த உறுதிமொழியில நீங்க பிரேக் பண்ணவே கூடாத ஒரு கோல்டன் ரூல் இருக்குன்னா அது இதுதான். என்ன ஆனாலும் சரி, கீபோர்டை பார்க்கவே பார்க்காதீங்க. நெவர். நீங்க தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றதுக்காக கூட உங்க தலையை குனியாதீங்க. உங்க விரல்களை நம்புங்க. அந்த நம்பிக்கையை பில்ட் பண்றது தான் இந்த பிராக்டிஸோட முழு நோக்கமும். இது நெக்ஸ்ட் லெவல். இனிமே நீங்க வார்த்தைகளை படிக்க போறதில்ல, அதுக்கு பதிலா எழுத்துக்களோட ஒரு தொடர்ச்சியான ஃப்ளோவை மட்டும்தான் பார்க்க போறீங்க. எப்படின்னா, ஒரு மியூசிஷியன் மியூசிக் நோட்ஸை பார்க்குற மாதிரி. ஒவ்வொரு லெட்டரும் ஒரு மியூசிக் நோட். உங்க விரல்கள் ஒரு ரிதமோட டக் டக் டக்னு தட்டும்போது உங்க டைப்பிங்கே ஒரு மியூசிக் மாதிரி ஆகிடும். இந்த ஸ்லைடை பாருங்க. இது அந்த மைண்ட் ஷிஃப்ட்டை ரொம்ப அழகா விளக்குது. உங்க பிரெயின் இனிமே தேங்க்யூன்னு ஒரு வார்த்தையா பார்க்காது. அதுக்கு பதிலா THANKYOUன்னு தனித்தனி எழுத்துக்களோட ஒரு சீரியஸா மட்டும்தான் பார்க்கும். இது உங்க பிரெயினுக்கும் ஃபிங்கர்ஸ்க்கும் நடுவில் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் உருவாக்குது. இடையில எந்த ஒரு பிளாக்கும் இல்ல. ஓகே, நம்ம கிட்ட இப்போ பிசிக்கல் டிசிப்ளின் இருக்கு, கரெக்டான டெக்னிக்கும் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கிற ஒரு பவர் இல்லைன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நாம இந்த பஸ்ஸோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பீஸ்க்கு வரோம். அதுதான் மைண்ட், அதாவது ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின். இத பார்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையா சொல்லுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கிற இந்த உலகத்துல இதுதானே ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க டைப்பிங் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க உலகம் அந்த புக்கும் கீபோர்டும் உங்க விரல்களும் மட்டும்தான். வேற எதுவும் உள்ள வரக்கூடாது. அந்த பிராக்டிஸ் டைமை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத கோட்டைய நீங்களே கட்டிக்கணும். அப்போ இந்த முழுமையான ஃபோக்கஸை எப்படி கொண்டு வர்றது? சிம்பிளா 4 ஸ்டெப்ஸ். 1, யார்கிட்டயும் பேசாதீங்க. 2, உங்க மொபைல் போனை சைலண்ட்ல போட்டு கண்ணுல படாத ஒரு இடத்துல வைங்க. 3, சுத்தி என்ன நடந்தாலும் அதை இக்னோர் பண்ண பழகுங்க.
4 உங்க மனசை 100% அந்த டெக்ஸ்ட் மேல மட்டும் வைங்க. இது வெறும் டைப்பிங் பிராக்டிஸ் இல்லைங்க, இது ஒரு ஃபோக்கஸ் ட்ரைனிங், கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி. இப்போ புரியுதா? இந்த டைப்பிஸ்ட் கிரீடுங்கிறது வெறும் டைப்பிங் பத்தி மட்டும் இல்ல, இது எந்த ஒரு கஷ்டமான ஸ்கில்ல கத்துக்கிறதுக்குமான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆக்யூரசி, டெடிகேஷன், ஃபோக்கஸ் இதெல்லாம் தேவைப்படுற எந்த ஒரு கலையிலையும் மாஸ்டர் ஆகிறதுக்கான ஒரு ஃபார்முலா இது. எல்லா பக்கமும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல இந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்கிறதுங்கிறது தொலைஞ்சு போன ஒரு கலையா? ஒருவேளை இந்த பழைய டைப்பிங் உறுதிமொழி வெறும் எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட இந்த டிஜிட்டல் லைஃப்ல வர்ற சேலஞ்சஸை ஜெயிக்கிறதுக்கும் தேவையான சீக்ரெட்ஸை சொல்லிக் கொடுக்குதோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?